அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் திரளாக குழுமியிருந்து மார்க்கத்தின் உண்மையான வரலாற்றை அறிந்து வருகிறோம். இதில் ஆரம்பமாக உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை பற்றியும் நபிமார்களுடைய சில இலக்கணங்களை பற்றியும் நாம் இதுவரை அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக வேறு சில இலக்கணங்களை, நபிமார்கள் பற்றிய இலக்கணங்களை இன்றைய தினம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியாக நாம் முடிக்கும் பொழுது நபிமார்களாக இருந்தாலும் அவர்களும் சிறிய சிறிய பாவங்களில் இருந்து விடுபட்டவர்களாக இல்லை. அந்த தன்மையை அவர்களிடமிருந்து அல்லாஹ் எடுத்துவிடவில்லை. எல்லா நபிமார்களுமே உணர்ச்சி வசப்பட்டு சில சின்ன சின்ன தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கும் அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதற்கும் உரிய பல சான்றுகளை நேற்றைய தினம் இறுதியாக நாம் கூறினோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அவர்களும் கூட பல சந்தர்ப்பங்களிலே சில சின்ன சின்ன தவறுகள் செய்து அந்த தவறுகளையும் இறைவன் கண்டித்து திருத்திய வரலாறுகள் திருமறை குர்ஆனிலேயே அதிகமாக காணப்படுகிறது. அதுல ஒரு செய்திதான் நேற்றைய தினமே உங்களுக்கு சொன்னோம். நேற்றைய முந்தின நாள் சொல்லியிருக்கிறோம். அந்த குருடர் வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு அவருக்கு அலட்சியப்படுத்தி அவரை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி அதை அல்லாஹ் கண்டிக்கிறான். இது தப்பு தான். இது நியாயமான காரியம் யாரும் சொல்ல முடியாது. இறை தூதராக இருந்தும் இந்த சின்ன தப்பு அவர்களிடமிருந்து நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்கிறது வேற விஷயம். அந்த தப்பு அவர்கள்ட்ட நிகழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தில் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுற மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டாங்க. அதை அல்லாஹ் அப்படி சொல்லியே கண்டிக்கிறான். இவன் நானா சொல்லல, அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லிய, இந்த வார்த்தையை சொல்ல அவனே சொல்றான். அல்லாஹ்வே சொல்லி கண்டிக்கிறான். அதாவது 33வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகன் செய்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை எடுத்து ஆரம்பத்தில் வளர்த்தாங்க. இஸ்லாத்தில் வளர்ப்பு மகன் கிடையாது. அல்லாஹ் தடை செய்த உடனே அந்த வளர்ப்பு மகன்கிற உறவை விட்டுட்டாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லாம போன உடனே இன்னொருத்தரை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் என்று வளர்த்தார்கள். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, நீங்க பெற்றவர்கள் தான் உங்களுடைய மகனாக முடியுமே தவிர வேற யாருக்கும் பிறந்தவரை உங்களுடைய மகன் என்று நீங்க சொல்லக்கூடாது. மகனுக்குரிய எந்த விதமான உரிமைகளும் அவருக்கு கிடையாது, மகனுக்குரிய எந்த சட்டங்களும் கிடையாது என்று திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லிச்சு. உதுஊஹும் லிஆபாயிஹிம், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். நீங்க எடுத்து வளர்த்தவன உங்க மகன் சொல்லிடக்கூடாது. யாருக்கு பிறந்தானோ அவன் தான் தகப்பன் கடைசி வரைக்கும். இதை மறைச்சு எல்லாம் குழந்தைகளை வளர்க்க கூடாது. வளர்க்கிறது தப்பு இல்ல, மகன் என்று சொல்லுவது தப்பு. மகனுக்குரிய உரிமைகளை கொடுக்கிறது தப்பு. என்னுடைய யாரோ ஒருத்தனுக்கு எடுத்து நீங்க உங்க சொத்து எல்லாம் மகன் கொடுத்துட்டீங்கன்னா உங்க கூட பிறந்த அண்ணன் இருப்பான், உங்க தம்பி இருப்பான், உங்க சித்தப்ப பெரியப்ப இருப்பான், அவனுக்கும் சொத்து போகணுமா இல்ல? உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு சொத்துக்கள் போகணும். நீங்க எவ்வளவு ஒருத்தனை இருக்கு பிள்ளைன்னு வளர்க்கன்னு சொன்னா அந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒரு எழுதி ஆயிடுவாங்க. நம்ம அண்ணன் இருக்கோம், தம்பி இருக்கும், அண்ணன் பிள்ளை இருக்கும், தம்பி பிள்ளை இருக்கும், இதை ஒருத்தனை எடுத்து வளர்த்துக்கிட்டு பிள்ளைங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல கோபம் ஆயிடுவாங்க. குடும்ப ரிலேஷன்ஷிப் அறிவிட்டு போயிடும். அது ஒரு காரணம். இரண்டாவது, இன்னொருத்தனுடைய உடைமை அவனுடைய விந்துக்கு பிறந்திருக்கும் போது என் மகன் சொல்வது என்பது அது ஒரு தப்பான ஒரு அர்த்தத்தை தந்துடும். இதெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாம் தடுத்த பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸைத் இப்னு முஹம்மது என்றுதான் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த வசனம் 37வது வசனம் அருள்வதற்கு முன்னாடி, சூரத்துல் அஹ்ஸாப் அருளப்படுவதற்கு முன்னாடி ஸைதை பற்றி பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஸைத் இப்னு முஹம்மதுடைய மகன் ஸைத், அப்படிதான் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகத்துடைய மகன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் தடுத்தவுடனே சாதாரண ஆள் ஆயிட்டார். இந்த ஸைத்ங்கிறவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த நேரத்தில் அவங்க மாமி மகளை ஸைனப அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸைதுங்கிறவருக்கு அவங்க மாமி மகள் ஸைனபை திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த ஸைதுங்கிறவர் யாருன்னு கேட்டா, அவர் ஒரு அட்ரஸ் இல்லாம ஒரு அனாதையா அரபு நாட்டுக்கு வந்தவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்தாங்க. உயர்ந்த குலம் கிடையாது. ஸைனபுங்கிறவங்க யாருன்னா குறைஷி குலம். 2 பேருக்கு ஒரு மேட்ச் ஆகல.
அந்த அம்மாவுக்கு இவருக்கும் பிடிச்சிக்கல, சேர்ந்து வாழ்றதுக்கு முடியல, ஈகோ பிரச்சனை வருது. அவங்க கொஞ்சம் உயர்ந்த குழம்புன்னு தன்னை நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது இவர் யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா வண்டி ஓடினாலும் அப்புறமே பிரச்சனை ஆகி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கூட ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வாழ்வு வந்து இனிக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் வண்டி ஓடும். குறிப்பா வந்து பெண்களுடைய கொஞ்சம் கூட ஆண்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னா படிப்பா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், தகுதியா இருக்கட்டும், அது கொஞ்ச நாள்ல எல்லாம் கசந்துடும். அதனால அந்த மாதிரி கீழே உள்ள தேடிப்பாங்க. நீங்க பணக்காரங்களை தேடி பார்க்கறத விட உங்களோட கொஞ்சம் கீழே உள்ள வசதி படிப்பு அது எல்லாத்துக்கும் கூட பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமாங்க. ஒரு மனவத்து ரீதியான உள்ள அது உள்ள பிரச்சனை. அப்ப வந்து இவருக்கு பிடிக்காம போன உடனே நபிகள் நாயகர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து அந்த பெண்ணோட வாழ விரும்பல, நிம்மதியில் எனக்கு, நான் வந்து விவாகரத்து பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, இது சேர்றது நல்லதே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது வந்து ஏன்னா அவங்க பக்கத்துல பாக்குறாங்கல்ல, ரெண்டு பேருமே ஒருத்தர் சொந்தக்காரால ஒருத்தர் வளர்ப்பு மகனா இருந்தவர், அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகள் அடிக்கிற சண்டைகள் மற்றெல்லாம் தெரிஞ்சதுனால நபிகள் நாயகம் உள்ளூர் என்ன விரும்புறாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு பிரிஞ்சு விளைஞ்சிட்டா தேவை, இருக்கு போயிட்டு கணவன் மனைவி போய் தேவையில்லாம வெயில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க என்று உள்ளூர் நினைக்கிறாங்க. ஆனா அவர் வந்து சொன்னோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை சொல்லாம அம்சிக்க அழைக்க கவிதைக்க உன்னுடைய மனைவியோடு வைத்துக் கொள்ளப்பா, நீ அவசரப்பட்டு விவாகரத்து பண்ணிடாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும் போது உளப்புறமா சொன்னாங்களா இல்ல, அவங்களே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா உள்ளூர பிரிஞ்சிடுறது நல்லதுன்னு நினைச்சாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு சேர்ந்து வாழ்றது சரியில்லை, பிரிஞ்சுறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்வோம், நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஆகுது, அது சண்டையை டெய்லி காதல கேட்கறீங்க, பிரிஞ்சுட்டு போயிட வேண்டிய என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல உங்கள்ட்ட பஞ்சாயத்து வரும், நீங்க என்ன செய்வீங்க, எதுக்குங்க பிரியுங்க சேர்ந்து, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னு நல்லது அப்படி யாராவது சொல்லி வைக்கிறா, பிரியணும்னு தகுதி உள்ள ஆட்களா இருந்தா கூட உங்கள்கிட்ட அட்வைஸ் வேற என்ன சொல்லுவீங்க, இதுக்கு அவசரப்படி கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, அவசரப்பட்டு வேணாம், நீங்க சேர்ந்து வாழ்ந்தா நல்லது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். உள்ளூர பிரிஞ்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறோம். இது உங்கள்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, எல்லா மனுஷன்ட்ட இருக்கு. இறை தூதத்தை இருக்கக்கூடாது. இறை தூதர்களை வந்து உள்ள என்ன இருக்கு அதை வெளியே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூர் என்ன நினைக்கிறாங்க, பெரியது கரெக்ட் உங்களுக்கு பட்டால் அதை நீங்க உடைச்சு சொல்லணும். மத்தவங்க நீங்க வேற, நீங்க எப்படி வச்சு வேற ஒன்று பேச எல்லாம் கேட்கறான். எப்படி கேட்கறான்னா, இது தக்கூடு இல்லது அண்ணாம அல்லாஹு அலைஹி அண்ணாம் அலைஹி, யாருக்கு அல்லாஹும் அருள் புரிந்து நீரும் அருள் புரிந்தீரோ, ஜெயிலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு அப்படி சொல்லி காட்டுறோம். நீரும் அருள் புரிந்தீரோ அவரிடத்திலே நீ கூறினீர், அம்சிக்க அலைக்க சௌஜக்க, உன் மனைவியை உன்னோடு வைத்துக்கொள் என்று கூறினீர். முகமதே நீ அப்படி சொன்ன, ஒத்தக்கில்லா அல்லாஹ்வை பயந்து கொள் என்றும் அவருக்கு அறிவுரை சொன்னீர். ஒத்துகுதீதி நப்சிக்க, உன் மனதிலே மறைத்து வைத்துக் கொண்டீர், மல்லாகும் உபதேகி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதை மனசுல வச்சுக்கிட்டு நான் வெளிப்படுத்தி, நீ மறைச்சு யாரும் தெரியாது நினைச்சிருக்கிறியா, நீ எதை மறைத்து வைத்தாலே அதை நான் வெளிப்படுத்தி விட்டேன். இப்போது இந்த கருத்தை பிரியணும் என்று மனசுல வச்சுக்கிட்டு சேர்ந்து வாழ என்று நீங்கள் சொன்னீர்கள். தக்சன் நாச, மக்களுக்கு பயந்தீர், மக்களுக்கு பயந்து விமர்சனம் பிரிச்சுட்டார் முகமது, குடும்பத்தை பிரிச்சுட்டாருன்னு சொல்லுவாங்களோண்டு விமர்சனத்துக்கு பயந்தீர். ஒல்லாஹு அஹக்கன் தக்சாஹு, அல்லாஹ்தான் நீர் பயப்படுவதற்கு அதிக தகுதியானவன். உன் மனசுல என்ன படிச்சாதான் சொல்லிருக்கணும். அது என்ன மனசுல வந்து சேர்ந்து வாழ்ந்தா நரகம் நல்லா தெரியுது, அவங்களை சேர்ந்து வாழ்ந்து எப்படி நீ சொல்லலாம், மக்கள் விமர்சனத்துக்காக வேண்டி 4 பேர் பேச வாங்குறதுக்காக வேண்டி நியாயம்னு உனக்கு பட்டது நீ மனசியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும்போது மனுஷனுக்கு பயந்தாங்கன்னு சொல்றான். எப்பவும் பயப்பட மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சின்ன விமர்சனத்துக்கு பயந்துட்டாங்க. எல்லா விஷயங்களும் பயப்படல, அவங்க வாழ்க்கையில் நடந்தவே சுட்டி காட்டுறதுக்கு மேல தப்பு கிடையாது. தப்பு அல்ல குரானில் சுட்டி காட்டுவோம், குரானில் எது சுட்டி காட்டப்பட்டதோ அந்த குறைந்த எண்ணிக்கையில் தான் உள்ளது சில தவறுகள். இது ஒரு தவறு தான். அதுக்கப்புறம் வந்து இது 33-37 வசனத்தில் பார்க்கலாம். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசினார்கள் என்றோ, மனித விமர்சனத்துக்கு பயந்து அந்த நியாயம் என்று பட்டதை மறைத்தார்கள் என்று, மார்க்கத்தை ஒண்ணு மறைச்சிடல, சட்டத்தை ஒண்ணு மறைச்சிடல, தனிப்பட்ட ஒரு அட்வைஸ் விஷயத்தில் நடந்து கொண்டார்கள். மார்க்கத்தினுடைய அல்லாஹ் செஞ்ச வகையவே அவங்க மறைச்சிடல. இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் அவங்க நடந்துச்சு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனுஷனுக்கு பயந்தான்னு சொல்றாங்க, பாவம் தானே, சின்ன பாவம், இது நடந்துச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு சம்பவம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஹலால் ஹராம நமக்கு தெளிவாக்கிட்டான். இது அல்லாஹ் ஹலாலாக்கணும் அது ஹலாலு, அல்லாஹ் ஹராம் ஆக்கணும் ஹராம். அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிற ஒன்றை ஹராம ஆக்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் ஒன்று நமக்கு அனுமதிச்சுட்டான்னு வைங்க, அது அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்குமே கிடையாது, இறை தூதருக்கும் கிடையாது. அல்லாஹ் ஹலாலாக்கணும் என்ன செய்ய முடியாது, ஹராம்னு சொல்ல முடியாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அவங்க வாழ்ந்த நேரத்தில் மனைவியருக்கு மத்தியில்